ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிகில்லம் சேனல். நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்து வடை எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வடை எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் அடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வடை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கிரைண்டரில் போட்டு தண்ணி நீங்கள் ஊற்றாதீங்க, லைட்டாக தெளித்து நல்ல கட்டியான பதத்துக்கு இதை ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டி பதமாக மாவு ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைங்க. லைட்டாக ஒரு ட்ராப் 2 ட்ராப் தொளிச்சு அப்படி அரைங்க, தள்ளி விட்டு. சரிங்களா? இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகா சேர்க்கலை. நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை நான் இப்போ எப்படி பிசைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. நான் மாவில் தண்ணி தெளித்து ஆட்டினதுனால எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி ஆகலை, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. அதனால் நான் மைதா மாவு சேர்க்கலை. நீங்கள் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டான பக்குவம் வரும். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற வடைங்களை ஒன்றா போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். வடை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு மாவு எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு டைரெக்டாக செய்கிறதுக்கு வரல அப்படின்னா பால் பாக்கெட் கவரு, எண்ணெய் பாக்கெட் கவரு இருக்கும்ல, அதில் நல்லா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மாவை எடுத்து வச்சு நடுவில் ஓட்டை போட்டு அதை எடுத்து கூட நீங்கள் எண்ணெயில் போடலாம். எனக்கு இப்படியே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, அதனால் நான் இப்படியே செய்கிறேன். ஒரு வாட்டி வடை போடும் போதும் தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நினச்சிட்டு போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். மாவு எடுத்துட்டு நல்லா நடுவில் ஓட்டை போட்டு போட்டுக்கோங்க. வடை நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். ஈவினிங் டீ காஃபி போடும்போது இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா வடையும் செஞ்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான உளுந்த வடை. மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் ரெடியாகி வந்துருச்சு. நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள். நான் மைதா மாவு எதுவுமே சேர்க்கலை. நான் இன்னொரு ஈடும் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான உளுந்த வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சஷ்டிகில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட வடையில் எண்ணெயே அடிக்கல பாருங்கள்.